ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் உங்களை நடத்துவதாக. இன்றைக்கும் நம்ம ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானித்து என் காலை வேளையில கூட பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேத வசனத்தை நாம் வாசிக்கலாமா? ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். நல்ல வார்த்தைகளை நாம் கேட்டோம். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறாரு. இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு அருமையான ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் இனி நீங்க அழுது கொண்டிருப்பதில்லை. உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்ட உடனே அவர் என்ன செய்கிறாரா, அதை உருக்கமாய் இறங்கி அதை கேட்டு உங்களுக்கு மறு உத்தரவு அருள்வார் என்று வேத வசனம் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை மனுஷங்க நம்ம சொல்லுகிறதை கேட்காம இருக்கலாம். இந்த உலகத்துல நாம் கூப்பிடுகிற கூப்பிடுதல் யாருக்கும் கேட்காமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜபங்களையும் ஆண்டவர் கேட்டு அது பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் கண்ணீரோடு இந்த வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ அழுது கொண்டிருப்பதில்லை. ஆண்டவர் உருக்கமாய் இறங்கி உனக்கு மறு உத்தரலை, உன் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்க போகிறார். இன்றைக்கு ஆச்சரியமாய் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். உங்க ஜெபத்திற்கு பதில் கொடுக்க போகிறார். உங்களுடைய வியாதிகளை மாற்ற போகிறார். உங்களுடைய கடன் பிரச்சனைகளை மாற்ற போகிறார். ஆண்டவர் பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்துல யாரெல்லாம் காத்திருந்து கர்த்தருடைய சமூகத்துல கூப்பிடுகிறார்களோ எல்லோருக்கும் ஆண்டவர் பதில் தரப்போகிறார். இந்த வசனத்துல சொல்லப்பட்டது போல நீங்க அழுது கொண்டு இருப்பதில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கண்ணீர்களையும் ஆண்டவர் மாற்றி இன்றைக்கு ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்க காத்து கொண்டிருக்கிற, நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை ஆண்டவர் இன்னைக்கு நடப்பிக்க போகிறார். நீங்க விசுவாசத்தோடு இந்த நாள்ல ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆண்டு இந்த நாள்ல அற்புதத்தை செய்வார். இந்த வசனத்துக்கு உங்களை அர்ப்பணித்து நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பா ஆண்டவருடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்வார். விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த வார்த்தையின் மூலமாய் தேவன் உங்களை நடத்தும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபத்தை செய்யலாமா? ஸ்தோத்திரங்க தாவே, நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த இன்றைக்கும் ஆண்டவர் எங்களுக்காய் கொடுத்திருக்கிற இந்த வேத பகுதிக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ சொன்னது போல ஆண்டவர் இன்றைக்கு நாங்கள் வாசித்ததை போல உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம். அதை எல்லாம் நீர் மாற்றி என்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு மறு உத்தரவை அருள போகிறேன் என்று வாக்கு தத்தமாய் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க. நாங்கள் என்ன காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ அன்றைய இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி தருகிறோம். உடைய ஜபத்திற்கு தேவன் பதில் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். பெரிய காரியம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா. சித்தம் செய்யணுமே